உங்களுக்குள்ள இருந்து வீணா செலவாகிற ஆற்றல, தேவையில்லாம செலவாகிற எனர்ஜிய மொத்தமா அது எல்லாம் சேமிச்சு, தேவையில்லாம செலவாகிறது நெறைய செலவாயிட்டு இருக்கு. இன்னைக்கு சயின்ஸ் ரிசர்ச்ல சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு மனிதர்கள் தினத்துக்கும் 60,000 எண்ணங்கள் வெளிப்படுத்துறாங்க. 60,000 எண்ணங்கள்ங்கிறது என்ன? உங்களோட ஆற்றல் தான். இது பேசிக்கா 60,000 எண்ணங்கள் செலவாகிறது. மனம் படபடப்பாக இருக்கக்கூடிய நேரத்துல, கோபத்துல, பயத்துல, இன்னும் எந்தெந்த வகையில மனம் பதட்டமா இருக்கோ அந்த மாதிரி நேரத்துல இன்னியும் எண்ணங்கள் அதிகமா உற்பத்தி ஆகும். இப்படி இந்த தேவையில்லாம செலவாகிற இந்த ஆற்றல அந்த கிரியா யுக்தி மூலமா அவங்க அதை பழகி, அதை சேமிச்சு, ஒருமுகப்படுத்தி, அவங்க தேவைப்படுற விஷயங்கள்ல ரொம்ப ஈஸியா ஃபோக்கஸ் பண்ண முடியும். தொடர்ச்சியான கிரியா, தொடர்ச்சியான ஃபோக்கஸ், நீங்க விரும்புகிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்க வாழ்க்கைக்குள்ள அது கொண்டு வர ஆரம்பிக்கும். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வெளியே பேசுறாங்க. இந்த மாதிரி பிரபஞ்சம் நீங்க நினைக்கிறது எல்லாமே இந்த மாதிரி கொடுக்கும், நீங்க தொடர்ச்சியா அதுகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். இயல்பா இருக்கிற மனிதர்களால இந்த 60,000 எண்ணங்கள் இருக்கும்போது தொடர்ச்சியா கேட்கணும்னா அவங்க ஒரு முகப்பட்டா மட்டும்தான் அது தொடர்ச்சியா அவங்க கேட்க முடியும். கிளியரா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. ஏன்னா 60,000 எண்ணங்கள் தொடர்ச்சி ஏகப்பட்ட விஷயங்கள்ல கவனம் சிதறந்து போகும்போது உனக்கு ஆசைங்கிறது ஒன்று இருக்கும், ஆனா நீங்க தொடர்ச்சியா அதை பத்தி கேட்க முடியாது. 60,000 எண்ணங்கள்ல வேறுபட்ட ஆசைகள் கலந்து வர்றதுனால அந்த தொடர்ச்சி உன்னை நோக்கி நீ வீரியமா போறதுக்கு, அந்த வைராகியத்தோட வேணுங்கிறத அடையிறதுக்கு உள்ளிருந்து அந்த புஷ் இருக்காது. எந்த வழியில போய் அந்த புஷை நம்ம கிரியேட் பண்ண முடியும்? யூனிவர்ஸ் கிட்ட ரொம்ப சுலபமா, அந்த யூனிவர்ஸுங்கிறது இறைவன், அதை தான் சொல்றாங்க. அந்த இறைவன் கிட்ட எவ்வளவு நெருக்கமா நம்ம போக முடியும், அந்த யூனிவர்ஸ் கிட்ட ஒரு விஷயத்த நம்ம எப்படி அட்ராக்ட் பண்ண முடியுங்கிற விஷயம் இந்த கிரியாக்குள்ள மட்டும்தான் இருக்கு. பொதுவா ஒவ்வொரு மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள்ல, துக்கங்களாகட்டும், ஆசைகளை சுலபமா பூர்த்தி பண்ணிக்கிறது, துக்கங்களை சந்தோஷமா கன்வெர்ட் பண்றதுக்கும் கிரியா மிக முக்கிய ஒரு யுக்தியா இருக்கும். இப்படிப்பட்ட கிரியா இதுக்கு இன்னொரு மிகப்பெரிய, மிக முக்கியமான இன்னொரு முகம் இருக்கு. அதுதான் ஒரு உயிர் பிறந்து திரும்பவும் இறைநிலையை அடைகிறதுக்கு கிரியா எவ்வளவு உதவியா இருக்கு அப்படிங்கிறது.